குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் லைஃப் போயமுடைய கொஸ்டின் ஆன்சரு பேராகிராஃபெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். அதை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அந்த நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒவ்வொரு லைனாக நான் படித்து மீனிங் சொல்கிறேன், அது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இப்போ போயமுடைய ஃபஸ்ட்டு 4 லைன் கொடுத்துருக்காங்க. மொதல் கொஸ்டின் ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து போயமுடைய ஃபஸ்ட்டு 4 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 லைனில் கொஸ்டின் கேட்டு பதில் சொல்லியிருக்காங்க. நான் அதை ஃபோட்டோ போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ கொஸ்டின், whom does the word me refer to? இந்த மீங்கிற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ரெஃபர்ஸ்னு தனியாகவே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். அதையும் நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மீங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா த பொயட்டை குறிக்குது. மீங்கிறது யாரை குறிக்குது? த வேர்ட் மீ ரெஃபர்ஸ் டு தி பொயட்டை குறிக்குது. ஓகேவா? அடுத்து கேள்வி பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த பொயட் வாண்ட் டு லீட்? அந்த பொயட்டு எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் பாருங்கள். த பொயட் வாண்ட்ஸ் டு லீட் எ ஜாய்ஃபுல் லைஃப், சந்தோஷமான வாழ்க்கை வித் ஃபார்வேர்டட் ஃபேஸ். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு உண்மையான முகத்துடன் வாழணும். பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமாக அப்படின்னு சொன்னார். அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா தடுமாற்றம் இல்லாத ஆன்மா. நம்ம பாடம் நடத்தும் போதே சொன்னிருந்தோம் இல்லையா, அதை வச்சு சொல்கிறாரு. அந்த நம்ம செகண்ட் லைனில் இருக்கிறது இதுக்கு ஆன்சராக வந்துருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். வை டு யூ திங்க் த பொயட் இஸ் நாட் இன் எ ஹரி? ஏன் அவர் அவசரப்படலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவர் அவசரப்படலை? அதுக்கு பதில் பாருங்கள். த பொயட் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் ஹிஸ் கோல் பேஷண்ட்லி. டுவோர்ட்ஸ் ஹிஸ் கோல், மூவிங் டுவோர்ட்ஸ் அப்படின்னா கோலை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்தார். எப்படி? அமைதியாக, அதை திரும்பி பார்க்காம கோல் இலக்கை அடைவது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போனார். வித்தவுட் எ ஹரி, அது எப்படி அவசரப்படாமல் பொறுமையாக போகணும்னு நினச்சார். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் நாட் இன் எ ஹரி. அதனால் நான் அவர் அவசரப்படலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ஐங்கிறது யூங்கிறது உன்னை குறிக்குது. புரியுதா? அது நீ சொல்கிற பதிலாக அவர் சொல்லியிருக்கிறாங்க ஆன்சரு. அடுத்தது பாரு. வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார்? ஏன் யார் அந்த கவலைப்படக்கூடாது, எதற்காக கவலைப்படக்கூடாது ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் தி திங்ஸ் தட் தே ஹேட் லாஸ்ட். அதாவது அந்த திங்ஸு தட் தே ஹேட் லாஸ்ட், காணாத போன பொருள்களை பற்றியும் நம்மக்கிட்டேருந்து மறைந்து போன பொருள்களை பற்றியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவாப்பா? அடுத்தது பாருங்கள். ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் தி ஃபாலோயிங் லைன்ஸு. இந்த ரைமிங் ஸ்கீம் நான் அது எழுதி போட்டிருந்தேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சிருந்தேன் இல்லையாப்பா? அதையும் பாருங்கள். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா அந்த போயமில் லாஸ்ட் லைன் பாருங்கள். இயர், சோல், கோல், டிஸப்பியர். இந்த இயர், டிஸப்பியர் ஒரே சவுண்டு, சோல், கோல் ஒரே சவுண்டு வர்றதுனால ரைமிங் ஸ்கீம்ங்கிறது ஏபிபி ஏ அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது பாருங்கள். வாட் டஸ் த பிரேஸ் அன்ரிலக்டன்ட் சோல் மீன் ஹியர்? இங்கே இந்த அன்ரிலக்டன்ட் சோல்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? இந்த இடத்துல ஹியர் த ஃப்ரேஸ் அது ஒரு வார்த்தை, சொற்றொடர். அன்ரிலக்டன்ட் சோல் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு டூ சம்திங். அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சரி, அடுத்தது பாரு. ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். இப்போ அந்த கொஸ்டினில் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருந்தாங்க. ஜி கொஸ்டினில் ரைமிங் வேர்ட்ஸ் அந்த வார்த்தையவே எடுத்து சொல்கிறாங்க. என்னென்ன வார்த்தை? அந்த இயர், டிஸப்பியர், சோல், கோல். ஓகேவாப்பா? புரியுதாப்பா? சரி, அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்த 4 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிம் பாஸ்ட்லேருந்து ஆன் வித் சியர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க 4 லைனு. அதுலேருந்து நமக்கு ஹெச் வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் த பொயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட்? இந்த பொயட்டானவர் இந்த டிம் பாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? இந்த dim past refers to unhappy or unpleasant past experience. அது அன்ஹாப்பினா சந்தோஷம் இல்லாத, அன்பிளசன்ட்னாலும் அது மகிழ்ச்சி அற்ற அப்படின்னு அர்த்தம்.
பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கடந்த காலத்தில் நடந்த சந்தோஷம் அல்லாத, மனமகிழ்ச்சி இல்லாத அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த இடத்துல. புரியுதாப்பா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். இஸ் த பொயட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர். இந்த பொயட் வந்து ஃப்யூச்சரை நினச்சி பயந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் த பொயட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர். அது பயந்துக்கிற மாதிரியே இருந்துச்சு? இல்லை. நோ, த பொயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர். அவர் ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்பட கிடையாது. அடுத்தது, ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர். எப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் பாருங்கள். ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை திங்கிங் ஆஃப் ஹிஸ் அல்லது ஹர் மெமோரிஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்டேஜ். அவங்க இளமை காலத்துலேயும் முதுமை காலத்துலையும் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த திங்கிங்கோடவே அவங்க என்ன செஞ்சிடணும், அந்த ட்ராவல் பண்ணணும், அப்படி ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ணணும், இளமையாக இருக்கட்டும் முதுமை காலத்துலையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கேள்விப்பாரு. ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். இங்கே வேர்ட்ஸே கேட்குறாங்க. அந்த லாஸ்ட் வேர்ட் பாரு. ஃபியர், சியர், ஹோல், டோல் கொடுத்துருக்கோமா? சரி. ஹூ பேஸ் த டோல் டு ஹூம். இங்கே வந்து யாரிடம் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த பொயட் இஸ் ஹாப்பி. இங்கே வந்து ஹார்ட் பிளேஸ் இட்ஸ் டோல் டு ஹிஸ் யூத் அண்ட் ஓல்டேஜ். அதாவது அந்த பொயட்டினுடைய சந்தோஷமான இருதயமானது அது பே பண்ணுதுங்கிறாங்க. எதுக்கு? ஹிஸ் யூத் அண்ட் ஓல்டேஜ். அவருடைய இளமை காலத்தையும் முதுமை காலத்துலையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? புரியுதாப்பா? அடுத்து எஃப் கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் த பொயட் நாட் வாண்ட் டு டூ இன் ஃபியர். அவர் பயத்தில் எது செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. த பொயட் டஸ் நாட் வாண்ட் டு ஹோல்ட் பேக் ஹிஸ் ஜேர்னி ஆஃப் லைஃப் இன் ஃபியர். அவருடைய வாழ்க்கையில் வந்து திரும்பி அந்த வாழ்க்கை பயத்தோடு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். ஓகேவா? ஹூஸ் யூத் அண்ட் ஏஜ் இஸ் ரெஃபர் டு ஹியர். யாருடைய இளமை காலமும் வயதான காலமும் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்குதுன்னு கேட்குறாங்க. அது பொயட்டோடைய தான். த பொயட்ஸ் யூத் அண்ட் ஏஜ் இஸ் ரெஃபர்ட் டு ஹியர். பொயட்டோடையது. சரியா? அவருடைய இளமை காலமும் முதுமை காலத்தை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. அடுத்தது ஹெச் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். இது வந்து நமக்கு இந்த போயம் முழுசுமே ஏபிபிஏ தான். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது கொஸ்டின் ஆன்சரு. அதில் அடுத்த 4 லைன் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ லெட் த வேலேருந்து ஆரம்பித்து அண்ட் க்ரௌன் வரைக்கும் அந்த 4 லைனு. அதில் நமக்கு எஃப் வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ கொஸ்டின் பார்ப்பா. ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இட் இஸ் சம்டைம்ஸ் ரஃப் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்மூத். அதாவது எதிர்பாராத திருப்பங்கள். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னால் எதிர்பாராத திருப்பங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள். அப்புறம் சம்டைம்ஸ் ரஃப் ரொம்ப கடினமாக இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை பாதையானது. புரியுதாப்பா? அடுத்த கேள்வி. ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் அண்ட் லுக்கிங் அஹெட். அதாவது ரொம்ப சந்தோஷமாக அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் டிட் த பொயட் சீக் ஆஸ் எ பாய். அவர் பையனாக இருக்கும் பொழுது அவர் என்ன நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆஸ் எ பாய் த பொயட் சாட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன். அவர் பையனாக இருக்கும்போது எதை தேடினாருன்னு கேள்வி. அவர் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடினார், ஹை அட்வென்ச்சர் அண்ட் க்ரௌன், ஒரு பாராட்டு, ஒரு நல்ல ஒரு கிரீடத்தை தேடினார். ஓகேவாப்பா? சரி, அடுத்த கொஸ்டின் பாரு. இஸ் த பொயட் எ பாய். இப்போ அவர் வந்து பையனா? நோ, த பொயட் இஸ் நாட் எ பாய். இப்போ வந்து அவர் பையன் கிடையாது. ஓகேவா? இப்போ அவர் பெருசாயிட்டார். அடுத்த கேள்வி பாரு. ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். நம்ம இந்த போயமை பொறுத்த வரைக்கும், லைஃப் போயம் பொறுத்த வரைக்கும் ரைமிங் ஸ்கீம்னாவே ஏபிபி தான் அந்த சொன்னிருக்கோம் இல்லையா, அது நாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி. ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. அந்த லாஸ்ட் லைன் அப்படி எழுதிட வேண்டியதான். டவுன், க்ரௌன், ஜாய், பாய். இப்போ 4வது கேள்விப்பா. லாஸ்ட் 2 லைன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாரு. வாட் கைண்ட் ஆஃப் தி கொஸ்ட் டஸ் த பொயட் சீக் ஹியர். இங்கே எந்த மாதிரியான தேடுதல் அவர் தேடுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பொயட் சீக்ஸ் ஃபார் தி கொஸ்ட் ஆஃப் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ
க்ரௌன், அதாவது புதிய நட்புகள், அது தீர செயல்கள் அண்டு புகழ், இதை மூணையும் தேடுறாரு. ஓகேவா? அடுத்து கேள்விப்பார். வாட் இஸ் த பொயட்ஸ் ஹோப்? ஹோப்னா நம்பிக்கை. அந்த பொயட்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொயட் ஹோப்ஸ் தட் லாஸ்ட் டேர்ன் இன் ஹிஸ் லைஃப்ஸ் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். அதாவது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் கடைசியாக எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் டேர்ன், கடைசி திருப்பமானது வில் பி த பெஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறார். ஓகேவா? ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். இந்த 2 லைனில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த குவஸ்ட்டு பெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான். ஓகேவாப்பா? சரி, அடுத்தது நான் பேராகிராஃபும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாரு, கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா இது மாதிரி தான் கேட்பாங்க. டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டிஸ்பெக்டட் இன் தி போயம் பை ஹென்ரி வான் டியூக், அப்படி தான் கேட்பாங்க. நம்ம அந்த லைஃபுங்கிற வார்த்தை அதில் வருது இல்லையா, அப்போ நம்ம லைஃப் போயம்லேருந்து கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சினாப்சிஸ் போட்டிருப்பேன், அந்த பாக்ஸ் மாதிரி. அது வந்து குறிப்பு சட்டம், நீங்கள் தமிழில் கற்று எழுதுவீங்கள்ல, அது மாதிரி நம்ம இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி ஸ்னாப்சிஸ் எழுதி தான் பேராகிராஃப் எழுதணும். அது நான் இப்போ அது எப்படின்னு சொல்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு போயம் பேர் வந்து லைஃபு. அந்த பொயட் வந்து ஹென்ரி வான் டீக்குங்கிறவர். அந்த தீம் என்னென்னா லைஃப் ஜாய்ஃபுல்லி, இல்லை அதாவது வாழ்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த போயம்னோட அவுட்லைன் கொஞ்சம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜேர்னி ஆஃப் லைஃபு, ஜாய்ஃபுல், நாட் ஹோல்ட் பேக், ஹோப்ஸ், எவ்ரி டர்ன் வில் பி த பெஸ்ட், அப்படி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வார்த்தைகள் மட்டும் அப்படி எடுத்து எழுதியிருக்காங்க. நம்ம அந்த போயம் லைனே கூட அப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எழுதி பாக்ஸ் போட்டுட்டு தான் நான் ஒரு 8 பாயிண்ட், அதில் 8 9 பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டாக குறித்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். தெரியாப்பா? இப்போ பாருப்பா, நாம் அந்த போயம் அந்த பேராகிராஃப் படித்து காமிக்கணும் பாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு. த பொயட் வாண்ட்ஸ் டு லீட் எ ஜாய்ஃபுல் லைஃப். த பொயட் வாண்ட்ஸ் டு லீட் எ ஜாய்ஃபுல் லைஃப், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு அவர் நினச்சார். ரெண்டாவது பாயிண்ட், ஹீ நெய்தர் வாண்ட்ஸ் டு ஹரி நார் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஹிஸ் ஹோல், அவருடைய குறிக்கோளை எந்த விதமான அவசரமும் இல்லாமல் அடையணும்னு நினச்சார். அடுத்த பாயிண்ட் பாரு. ஹீ டஸ் நாட் வாண்ட் டு மோர்ன் ஃபார் தி திங்ஸ் தட் ஹீ ஹேட் லாஸ்ட், அதாவது தொலைந்து போன பொருள்களை நினைத்து அவர் கவலைப்படவில்லை. அடுத்தது, ஹீ டஸ் நாட் ஹோல்ட் பேக் ஃபார் ஃபியர் ஆஃப் தி ஃப்யூச்சர், அவருடைய எதிர்காலத்தை நினைத்து அவர் வந்து கவலைப்பட கிடையாது. அடுத்தது, ஹீஸ் ஹாப்பி ஹார்ட் ட்ராவல்ஸ் சியர்ஃபுல்லி ஃப்ரம் தி யூத் டு ஓல்ட் ஏஜ், அவருடைய சந்தோஷமான இருதயமானது எப்படி இருந்ததா, ட்ராவல்ஸ் சியர்ஃபுல்லி, அதாவது ரொம்ப சந்தோஷமாக பயணம் பண்ணினது. எதிலிருந்து? ஃப்ரம் தி யூத் டு ஓல்டேஜ், இளமை காலத்திலேருந்து முதுமை காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைத்தார். அடுத்த பாயிண்ட், ஹீ டஸ் நாட் கேர் ஃபார் தி ஹடில்ஸ் இன் ஹிஸ் லைஃப். ஹடில்ஸ்னால் தடைகள், அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நினச்சி அவர் வந்து கவலைப்பட கிடையாது, அதை வந்து டோன்ட் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அடுத்த பாயிண்ட், ஹீ சீக்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன் ஆஃப் ஃபேம், அதாவது புகழ். அவர் வந்து தேடினார், சீக்ஸுங்கிறது தேடுறது, என்ன தேடினார்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புதிய நட்பு, ஹை அட்வென்ச்சர், அந்த நல்ல வீர தீர செயல்கள்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. அடுத்தது அண்ட் எ க்ரௌன், புகழ் எல்லோரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினச்சார். அடுத்த பாயிண்ட், ஹீ வாண்ட்ஸ் டு கீப் த கரேஜ் ஆஃப் தி குவெஸ்ட், அதாவது அவர் ரொம்ப தைரியமாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினச்சார். ஹீ ஹோப்ஸ் தட் எவ்ரி டேர்ன் இன் ஹிஸ் லைஃப்ஸ் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். அடுத்தது இவர் ரொம்ப நம்பினார் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் கடைசி வரைக்கும். அந்த பயணத்தில் கடைசி பாதை கூட நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, வில் பி த பெஸ்ட்டு, அது ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம ஆல் இஸ் வெல்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ரொம்ப நல்லதில் தான் முடியும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப நம்பினார். புரியுதாப்பா? இந்த போயம் பேராகிராஃபி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை எழுதி பாருங்கள். நோட்டில் நல்லா நீட்டாக எழுதி வச்சுருக்கீங்க தானே? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.